மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கதிரவன், இது குறித்த விவரங்களை நீங்க தொடர்ந்து பதிவு செய்யலாம். 3 ஆண்டுகள்ல 2000 கோடி அளவிலான போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்தியதாக தேடப்பட்டு வந்த முக்கிய நபரான தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஜெய்ப்பூரில் ஒரு தனியார் ஓட்டல் ஒன்றில் தங்கியிருக்கும் போது மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இவர் கைது செய்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 10 நாட்களுக்கு மேலாக ஜாஃபர் சாதிக் குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் அவர் எங்கு தலைமறைவாக இருக்கிறார் போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் தான் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளை தேடி வந்தார்கள். சென்னையில முகாமிட்டு அவர்கள் சென்னையில் அவர்கள் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் இந்த விசாரணைகள் எல்லாம் நடைபெற்று வந்த நிலையில்தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தொடர்ந்து தலைவராக இருந்த திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் தொடர் விசாரணைகளானது நடைபெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக இவர் எந்தெந்த நாடுகளுக்கு இது போன்ற போதைப் பொருட்களை கடத்தினார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல யாரெல்லாம் தொடர்புகள் இருக்கிறது, இவரிடமிருந்து பண பரிவர்த்தனை யாருக்கெல்லாம் நடைபெற்றிருக்கிறது, இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. 5க்கும் மேற்பட்ட சினிமாக்களை இவர் தயாரித்திருப்பதனால சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு கோணத்திலும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதே போல இவரும் இவரது சகோதரர் சலீம் இருவருமே முக்கிய அரசியல் கட்சியில் அவர் பொறுப்புகள் வகிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இதில் யாருக்கெல்லாம் தொடர்புகள் இருக்கிறதா என்ற கோணத்திலும் இந்த விசாரணைகளானது நடைபெற்று வருகிறது. ஜாஃபர் சாதிக் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது சகோதரர் சலீம் மற்றும் மைதீன் ஆகிய இருவருமே தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கு மேல் எத்தனை வழக்குகள் இருக்கிறது, அந்த வழக்குகள் விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் ஏற்கனவே என்சிபி அதிகாரிகள் ஈடுபட்ட நிலையில் தற்போது ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருக்கிறார். அவரிடமும் இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக டெல்லியில கைப்பற்றப்பட்ட அந்த 50 கிலோ போதைப் பொருள் உடன் தேங்காய் பவுடர் மற்றும் ஊட்டச்சத்துக்களோடு இவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு இந்த போதைப் பொருளை கடத்திய விவரங்கள் கண்டறிந்த குழுவு தான் ஜாஃபர் சாதிக்கை தேடி வந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது அவர் வீட்டிலிருந்து பல்வேறு வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள் மற்றும் போல அவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு இந்த போதைப் பொருட்களை கடத்தினார் என்ற விவரங்கள் எல்லாம் சேகரித்திருந்தார்கள். அதே போல இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சம்பாதித்த பணத்தை வைத்து எந்த இடங்களை வாங்கியிருக்கிறார் போன்ற விவரங்களையும் அந்த ஆவணங்களையும் கைப்பற்றினார்கள். அதை வைத்து கூட ஜாஃபர் சாதிக் கிட்ட விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய நபர்களின் தொடர்புகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணங்கள் எவ்வளவோ போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். மதியம் 2 மணி அளவில் இது தொடர்பாக விரிவான விளக்கங்களை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் சகோதரர்கள் தலைவராக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை தேடும் பணியிலும் ஈடுபட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.